ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். எல்லாம் அப்படியே வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த 9வது மாதத்திலும் கூட இந்த முதல் வாரத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த முதல் உயிர்த்தெழுந்த நாள். இந்த 7ஆம் தேதியிலும் கூட ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பு ஒருபோது வீணாய் போகாது. நம்ம எதிர்பார்ப்பை கொடுத்து நம்மை அனுப்பக்கூடியவராய் இருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை முழு பகுதியை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி வரவேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை வேகத்திலே கொண்டு வரும்படி நமக்கு எந்த வார்த்தைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை நமக்கு நேராய் கட்டவிழ்த்து விடும்படியா எல்லா வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு பாடல் எல்லாம் சேர்ந்து பாடும். தெரிந்த பாடல், மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாமே சுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம்.
தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். தழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நான் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. அடைக்கலமானவரே, அன்பு நிறைந்தவரே. நல்லவரே வல்லவரே என்று தொழுதிடுவோம். நல்லவரே வல்லவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, ஆசி அளிப்பவரே. அற்புத தேவன் நீரே, ஆசி அளிப்பவரே. அகமதில் மகிழ்ந்துமே துதியினால் புகழ்ந்துமே. அகமதில் மகிழ்ந்துமே துதியினால் புகழ்ந்துமே. ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம்.
பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் கூட கர்த்தரை கனப்படுத்தி கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். தேர்ந்த பாடல் பாடும். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டார் வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடு. வென்றாரே, சத்தானை வென்றாரே, வென்றாரே, சத்தானை வென்றாரே. வல்லமைகள் அனைத்தையும் முறித்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பே, அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம்.
கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். முடிவில்லாத தம் மகிமையிலே பங்கு பெற என்னை தெரிந்து கொண்டார். என்னை சீர்படுத்தி சீரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்தி நடத்துவார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார், என்னை பலப்படுத்தி நிலைப்படுத்தி நிறுத்துவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கர்த்தர் நல்லவர். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆபக்கூக்கு எழுதின புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை கொடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொடுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும். நிறைய காரியங்கள் வாசிக்கிறோம். எது இல்லாமல் போனாலும், உணவில் அடிப்படை தேவைக்கான வாழ்க்கையில் வசதியில் எது இல்லாமல் போனாலும் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். வேதத்தில் வாசிக்கிறோம், எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முற்படுவோம் என வாசிக்கிறோம். சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அவர் அருள் செய்யக்கூடியவர். அப்போ அந்த வேலையில் எதுவுமே இல்லாவிட்டாலும் சோகத்தோடு துக்கத்தோடு அமர்ந்தில்லாதபடி கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியோடு கூட கடந்து வருவோம். மகிழ்ச்சியோடு அவருக்கு பாடலை பாடுவோம், அவருக்கு துதிகளை செலுத்துவோம். ஏனென்றால் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆடு இல்லை, மாடு இல்லை, வயல் இல்லை, தானியம் இல்லை, எது இல்லாமல் இருந்தாலும் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். எல்லாவற்றையும் அவர் திருப்பி கொடுப்பதற்கு 1000 மடங்கு கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் மகிழ்ச்சியோடு கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்து பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருவோம். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு கர்த்தரால் இயலும். ஒரு மகத்துவம் உள்ள ஒரு தெய்வன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ. கர்த்தர் சொன்னதை செய்வதில் அவர் நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவருமாக இருக்கிறார். இந்த புதிய மாதத்தை கர்த்தர் காண கிருபை செய்ததற்காக சமாதானத்தோடு அவர் வர கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை பிரச்சனைகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், வெறுமைகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அவைகள் எல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார்.
நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பூதாரி மைந்தனாய் உலகினில் அலைந்தேன், உண்மையாய் தேடி வந்தீர். பூதாரி மைந்தனாய் உலகினில் அலைந்தேன், உண்மையாய் தேடி வந்தீர். என்னை உம்மோடு அமர்த்தீர், என்னை உம்மோடு அமர செய்தீர். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். உளையான சேற்றில் உருமாறி கிடந்து உண்மையாய் தேடி வந்தீர். உளையான உந்தன் மகனாக மாற்றி, உந்தன் மகளாக மாற்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன். மண்ணான எனக்கு மகிமையின் வாழ்வு மன்னானி கொடுத்தீரே. மன்னான எனக்கு மகிமையின் வாழ்வு மன்னானி கொடுத்தீரே. என்னை மார்போடு அணைத்தீர். நன்றி நிறைந்த நாதன் இயேசுவை நான் பாடுவேன். நன்றி நிறைந்த நாதன் இயேசுவை நான் பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வீட்டு ஜெபங்களை தொடர்ந்து இந்த காரியத்தை தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஒன்றுமே இல்லாமல் பாழான இடத்துல இருக்கிறவர்களை, ஒன்றத்துக்கும் உதவாது இருக்கிறவர்களை அவர் தேடி வரக்கூடியதான ஒரு தெய்வம். வேதத்தில் அநேக சம்பவங்களை வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஊழியம் செய்த காரியங்களை கவனிக்கும் பொழுது ஒதுக்கி வைக்கப்பட்ட மனிதர்கள், செயலாற்ற முடியாத நிலைமையில் இருந்த மனிதர்கள், அவரை தேடி வர இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்களை அவர் தேடி தந்து அவர் சுகம் கொடுத்த அநேக சம்பவங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். பெதஸ்தா குளத்தை குளக்கும்போது தூதன் வந்து அதை கலக்கும் பொழுது முதலாவது இறங்குகிறவர்கள் சுஸ்தம் அடைவாங்க. பல வருடம் வியாதி படுக்கையோடு கூட எழுந்து செல்ல முடியாத, உதவிக்கு ஆள் இல்லாமல் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்று காத்திருந்த அவனை யாரும் தேவையில்லை, நீயே உன் காரியங்களை பார்த்துக்கொள் என்று அவனுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்ததான ஒரு தெய்வம். இன்றைக்கி ஒருவேளை நம்ம நினைத்து கொண்டிருக்கலாம், நமக்கு உதவிக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்களா, நமக்காக யாராவது பரிந்து பேச மாட்டாங்களா, நமக்காக யாராவது இறங்கி வர மாட்டாங்களா? நம்முடைய தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனிதர்கள் அல்ல,
நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கத்தக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்தக்கூடியவர். வெளியில் கேட்பேன், கர்த்தாவே எங்களை தேவனே நீங்கள் பலப்படுத்தின ஆண்டவரே. யாரும் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேவன் எல்லாமா இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு மனிதனையும் அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். துணைக்கு ஆள் இல்லாதவர்களுக்கு அவர் துணையாக இருக்கிற தேவன். உதவிக்கு ஆள் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அவர் உதவியாக இருக்கிறவர். எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் கர்த்தர் மீது இருக்கிற விசுவாசத்தையோ கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கையோ எந்த வேலையிலும் தவற விட்டுவிடவே வேண்டாம். உறவுகள் இல்லாதவர்களுக்கு அவர் உறவாக நிற்கக்கூடியவர். ஒருவேளை இந்த வேலையில் நின்று யோசித்து கொண்டு இருக்கலாம், என்னுடைய காரியங்களை யார் கவனிப்பா, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தவிப்போடு இருக்கலாம். தவிப்புகளை மாற்றக்கூடியவர் தேவன். எப்படின்னு தெரியாது, விசுவாசிப்போம். ஒருவேளை வயதாக இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், கையில் சேமித்து வைத்த காரியங்கள் எல்லாம் இழந்து போயிருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கலாம், விசுவாசத்தை இழந்து போயிருக்கலாம். எது இழந்திருந்தாலும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து வைத்திருப்பார் என்றால் கர்த்தர் மன்னிப்பதற்கும் கர்த்தர் மீண்டும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்கும் அவர் நல்லவராக இருக்கிறார். இழந்து போன பரிசுத்தத்தை இந்த வேலையில் கேட்போம். இழந்து போனதான அந்த நம்பிக்கையை கர்த்தரிடத்துல கேட்போம். ஆவியில் இருந்த அனலை கர்த்தரிடத்துல கேட்போம். வைராக்கியத்தை கர்த்தரிடத்துல கேட்போம். தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுவதற்கு அதிக பிரயாசப்படுவோம். கர்த்தர் ஒருவேளை நம்மை கைவிட்டிருப்பார் என்றால், கர்த்தர் ஒருவேளை நம்மை ஒதுக்கி இருப்பார் என்றால், இந்த வேலையில் நம்ம எத்தனை பேர் நின்று கொண்டிருக்க முடியும்னு தெரியாது. கர்த்தர் இல்லாதபடி நமக்கு வாழ்க்கை இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் இல்லாதபடி வாழ்க்கையில் ஒருவேளை ஜீவனோடு இருக்கலாம், நமக்கு இருக்கிறதான ஆஸ்திகள், சொத்துக்கள், பலங்கள், வயதுகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இல்லாமல் இருப்பார் என்றால் அவைகளெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு நாள் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை முழுவதும் மாற்றி போட்டுரும் கர்த்தர் இல்லாத பட்சத்தில். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை ஏமாற்றங்கள் வந்தாலும், யார் ஏமாற்றினாலும், எது போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஏற்ற காலத்தில் அவர் உயர்வான நிலைமையில நம்மை வைப்பதில் மாற்றமே அல்ல. நமக்கு எல்லாமே அவர் மாத்திரம்தான். இம்மையிலையும் மறுமையிலையும் அவரின்றி நமக்கு வாழ்க்கையே இல்லை. எனக்கு வேறே வாழ்வீதையா, நீதான் நீதானையா, எனக்கு வேறே வாழ்வீதையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இன்னுயிரு என்னேசையா, நீதான் நீதானையா, எனக்கு வேறே வாழ்வீதையா, நீர்தான் நீர்தானையா, எனக்கு வேறே வாழ்வீதையா. உயிருக்கு உயிரானீரே, என் உறவுக்கு உறவானீரே, உயிருக்கு உயிரானீரே,
என்னுயிரே என்னேசையா நீர்தான் நீர்தானையா எனக்கு வேறு வாழ்வேதையா நீர்தான் நீர்தானையா எனக்கு வேறு வாழ்வேதையா அன்புக்கு அன்பானீரே என் அழகுக்கு அழகானீரே அன்புக்கு அன்பானீரே என் அழகுக்கு அழகானீரே என் அழகுக்கு அழகானீரே என் அழகுக்கு எனக்கு வேறு வாழ்வேதையா நீர்தான் நீர்தானையா எனக்கு வேறு வாழ்வேதையா பேச்சுக்கு பேச்சானீரே என் மூச்சுக்கு மூச்சானீரே பேச்சுக்கு பேச்சானீரே என் மூச்சுக்கு மூச்சானீரே என் மூச்சுக்கு மூச்சானீரே என் மூச்சுக்கு மூச்சானீரே என்னுயிரே என்னேசையா நீர்தான் நீர்தானையா எனக்கு வேறு வாழ்வேதையா நீர்தான் நீர்தானையா ஜெபத்துக்கு பதிலானீரே என் ஜெயத்திற்கு வழியானீரே ஜெபத்திற்கு பதிலானீரே என் ஜெயத்திற்கு வழியானீரே என் ஜெயத்திற்கு வழியானீரே என் ஜெயத்திற்கு வழியானீரே என்னுயிரே என்னேசையா நீர்தான் நீர்தானையா எனக்கு வேறு வாழ்வேதையா நீர்தான் நீர்தானையா எனக்கு வேறு வாழ்வேதையா கர்த்தர் பேச்சுக்கு பேச்சாக இருக்கக்கூடியவர். அநேக நேரத்தில் யாரிடத்துல பேசுவதற்கு கூட ஆள் இல்லையேன்னு சில நேரம் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? சில நேரங்களில் குடும்பம் இல்லையே, பிள்ளைகள் இல்லையே, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பெற்றோர் இல்லை, நண்பர்கள் இல்லை. அநேக நேரத்தில் தனிமையில் அமர்ந்து யார்கிட்ட பேசன்னு தெரியல, யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசுவோமா, யாராவது பேசுவாங்களான்னு எத்தனை நாள் அமர்ந்துருக்குறோம். சில நேரம் ஆட்கள் இருந்தாலும் இவர்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவங்கக்கிட்ட பேசுறதும் என்னை கவனிக்கவும் இல்லை, ஒதுக்கி வைக்க இருக்கிறாங்களே.
அநேக நேரம் யோசிப்போம். இந்த நேரத்திலலாம் நினைவில் வைத்துக் கொள்வோம், நாம் எப்பொழுது பேசுவோம் என்று நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர் நம்முடைய தேவன். நாம் பேசும் பொழுது வேதத்தின் வழியாக நம்மிடத்தில் மறுமொழியாக பேசக்கூடியவர், உறவுக்கு உறவாக இருக்கக்கூடியவர் ஒரு தேவன். அவர் சொல்றார் ஜனங்களை பார்த்து, உடன் பிறந்த அவருடைய சகோதரர்களும் தாயாரெல்லாம் வந்திருக்கும் பொழுது என்னுடைய வேத வசனத்தின்படி கேட்டு நடக்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று. இந்த இடத்துல அநேக இயேசுவானவருடைய தாயாராக இருக்கிறோம், இயேசுவானவருடைய சகோதரராய் இருக்கிறோம். தைரியமாக இருப்போம். கர்த்தர் நாம் வெட்கப்படுவதற்கோ அழிந்து போவதற்கோ அவர் அனுமதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கக்கூடியதான ஒரு தேவன், நம்முடைய ஜெயத்திற்கு அவர் வழிவகுக்கக்கூடியதான ஒரு தேவன். அந்த சரணத்தை திரும்ப பாடுவோம். ஜெபத்திற்கு பதில் ஆனீரே, என் ஜெயத்திற்கு வழி ஆனீரே. விசுவாசத்தில் பாடுவோம், என் ஜெபத்திற்கு ஆண்டவரே நீங்கள் பதிலாய் மாறக்கூடியவங்க. ஒருவேளை 10 வருடத்திற்கு முன்பாக, 5 வருடத்திற்கு முன்பாக நம்ம ஜெபித்த ஜெபத்தை நாம மறந்து விடலாம். ஆனால் தேவன் ஒரு நாளும் அதை மறக்கிறவரோ புறக்கணிக்கிறவரோ அல்ல. நினைவில் வைத்து நாம் நினையாத நாளிகையில் நேரத்தில் பல மடங்காக திருப்பி கொடுப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார். ஜெபத்திற்கு பதிலானீரே, என் ஜெயத்திற்கு வழியானீரே. ஜெபத்திற்கு பதிலானீரே, என் ஜெயத்திற்கு வழியானீரே. என் ஜெயத்திற்கு வழியானீரே, என் ஜெயத்திற்கு வழியானீரே. இன்னுயிரே என்னேசையா, நீர்தான் நீர்தானையா, எனக்கு வேறே வாழ்வேதையா. நீர்தான் நீர்தானையா, எனக்கு வேறே வாழ்வேதையா. அன்பின் பிதாவே, இந்த ஆலயத்தில் நிற்கிற எங்களை ஒவ்வொருத்தரையும் தேவன் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை நீதிமானாய் மாற்றுங்க. நீதிமான்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று வாசிக்கிறோமே, நாங்கள் பரிசுத்தப்படும் பொழுது நாங்கள் ஜெபிக்காவிட்டாலும் எங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களையும் எண்ணங்களையும் தேவன் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறீரே. உமக்கு பயப்படக்கூடிய பயத்தை இந்த வேளையில் எங்கள் இருதயத்தில் விதைத்து வைங்க. கர்த்தாவே, வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பாக எங்கள் இருதயமாகிய நல்ல நிலத்தை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அதை பண்படுத்துங்க. விடுகிற வார்த்தை ஆண்டவரே 30, 60, 100 இன்றைய தினத்திலிருந்தே பலன் கொடுக்க துவங்குவதற்கு தேவன் ஆண்டவரே வழிகளை வாய்க்க பண்ணுங்க. உலக கவலைகள் ஆண்டவரே கலைகளாக எங்களோடு இல்லாதபடி அவைகள் எல்லாம் அப்புறப்படுத்தி விசுவாசத்தினால் எங்களை திடப்படுத்தி அக்னினால் எங்களை அனல் மூட்டி இந்த இடத்துலேருந்து ஆசீர்வதித்து அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் 9வது முறையாக இந்த சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இது நீதியும் சமாதானமும் நிறைந்த அரசாட்சி என்ற தலைப்பில் இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியும் சமாதானமும் நிறைந்த அரசாட்சி. இது சாலமோனுடைய ஒப்பாய் எழுதப்பட்டிருந்தாலும் இது அந்த இயேசுவானுடைய அரசாட்சியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு பகுதி. அதில் அந்த பிராக்கெட்டில் போட்டதில் சாலமோனை பற்றிய சங்கீதம். அப்போ சாலமோனை குறித்து பாடின சங்கீதம் இது என்று இதனுடைய தலைப்பு இருக்குது இல்லையா? ஆனால் கடைசியில் வரும்போது, கடைசி வசனத்தில் 20 ஈசாயின் புத்திரராகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. தாவீதுடைய ஜெபமாய் இருக்கிறது. தாவீதுக்கும் சாலமோனுக்கும் என்ன உறவு? யார்? சாலமோன் தகப்பன், தாவீது மகனா?
அப்படி சொல்லுங்க. தாவீது தகப்பன், சாலமன் மகன், அந்த உறவு அவர்களுக்கு இல்லையா? அப்போ இது சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று போட்டிருந்தாலும் இல்லை, நீங்கள் கீழே வர்றதுல எல்லாமே இயேசுவானுடைய அந்த வருகையை குறித்து, அவருடைய அரசாட்சியை குறித்து சொல்லியிருக்கு. அதை குறித்து முதலாவது 1வது வசனத்திலே வாசிப்போம். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அந்த நீதியை கொடுத்தருளும் இயேசுவானவரை குறித்து அங்கே சொல்லி இருக்குது. நீங்கள் தொடர்ந்து அதில் அந்த 1, 2, 3 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 இல்லை 4 வசனம் வரைக்கும் அவர் எப்படி நியாயம் செய்வார், அதோடு ஜனங்களை எப்படி நடத்துவார் என்பதை குறித்து அதில் சொல்லி இருக்குது. நீங்கள் அதுக்கு கீழே வர்ற வசனத்தில் 5வது வசனத்தில் வாசித்தீங்கன்னா, சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னு சொன்னால், சந்திரன் உள்ள மட்டும்னு ஒரு வசனம் இருக்குது. அதில் வனாந்தரத்தார் அந்த வசனம் அது 7 வாசிங்க. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அப்போ சூரியனும் சந்திரனும் எது வரைக்கும் இருக்கும்? மேலே சூரியனும் சந்திரனும் ஒன்றா சொல்லியிருக்குது, கீழே சந்திரன் சொல்லியிருக்கு. சூரியனும் சந்திரனும் எது வரைக்கும் இருக்கும்? வருகைக்கு அப்புறம் அவரே வெளிச்சமாக இருக்கிறது இங்கே இல்லை, அது பரலோகத்தில் தான் அவரே வெளிச்சமாக இருக்கிறார். பரலோகத்தில் தான் வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ அந்த சந்திரனும் சூரியனும் உலக முடிவு மட்டும் அது இருக்கும். அதுக்கப்புறம் தான் சூரியன் என்ன ஆகும், சந்திரன் என்ன ஆகுன்னு வேதத்தில் சொல்லியிருக்காரு. அது இப்போ நமக்கு வேண்டாம், அது வேற மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதோடு அந்த 11 வாசிப்போம். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். ஆமா, இது சாலமோனை பற்றினதான ஒரு சங்கீதம், ஒரு பகுதி. தன்னுடைய மகனாகிய சாலமோன் ராஜாவாய் இருக்கிறபடியினால் அவனை மற்ற ராஜாக்கள் என்ன செய்வார்கள், ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து இந்த மனிதன் இங்கே சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 12, 13 வாசித்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க. எளியவனையும் சிறுவனையானவனையும் அவர், இது இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டது காரியம், மறந்துடக்கூடாது. அதாவது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இது அவருடைய ஊழியத்தின் நாட்களில் அந்த 3 வருஷத்தில் நடந்த சம்பவங்கள். இது இயேசுவானவர் உலகத்தில் மனிதனாய் பிறந்து 3 வருடங்கள் ஊழியம் செய்தார். அந்த 3 வருடங்களில் நடந்த சம்பவம் இது. அதுக்கு அடுத்த வசனத்தில் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். இதுவும் அந்த இயேசுவானோர் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படிங்கிறதை குறித்து தான். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அது அந்த மேல உள்ளதுல தப்புவிப்பார் என்று ஒரு வார்த்தை இருக்குது. அவர்கள் எந்த ஆத்துமாவை, கூப்பிடுகிற எளியனுடைய ஆத்துமாவையும் பலவீனனுக்கும் எளியவனுக்கும், அதாவது அவர்களுடைய ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது. கீழே வரும்போது இது அந்த 15வது வசனத்தில் அதை வாசிங்க.
அவர் பிழைத்திருப்பார். சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். இது ஆமா, இயேசுவானவரை குறித்ததான காரியம். இயேசுவானவர் பிறப்பதற்கு அநேக 100 வருடங்களுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம். அதோடு மாத்திரமல்ல, அந்த 16 வாசிங்க. உச்சியிலே விதைக்கப்பட்டிருக்கும் ஆசையும். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்னதான ஒரு வசனம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னதான ஒரு வசனம் இது. இதுக்கு ஒப்ப வேற ஒரு இடத்துல வசனம் இருக்குது, அது இப்ப வேண்டாம் நமக்கு. ஆமா, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 17. என்றென்றைக்கும் இருக்கும். ஆமா, என்றென்றைக்கும் அவருடைய நாமம் நிலைக்கும். அதுக்கு அடுத்த வசனத்தில் வரும்போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். அப்போ இது சாலமோனை பற்றினதான சங்கீதமாய் இருந்தாலும், இது தாவீது இயேசுவானவரை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதான ஒரு சங்கீதம். ஆனால் கர்த்தர் அந்த சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டும். அவர் நீதியோடு நியாயத்தோடு விண்ணப்பம் செய்து அரசாட்சி செய்யக்கூடியவர். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்யும்படியாய் அவர் விரும்புகிறார். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வழக்கம் போல புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சபையில் ஜெபம் இருக்கும். தொடர்ந்து வரக்கூடியவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து சொல்கிறது போல அந்த ஜெபம் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய வேலைகளுக்கும் தொழிலுக்கும் ஊழியத்திற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் அதிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நாளைய தினத்தில் சௌரி ஜெபராணியினுடைய வீட்டில் ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் கலந்து கொள்ளுங்க. அதோட 9ஆம் தேதி கூடப்பாக்கத்தில், அதாவது நம்ம எமிமாவுடைய அப்பா அம்மா அவர்களுடைய திருமண நாளாக இருக்கிறது, மாரி பீட்டர். அதோடு அவங்க அக்கா ரமணி அவர்களுடைய திருமண நாளுங்க. வரக்கூடிய நாட்களிலெல்லாம் சபையிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மகள், அங்கே ஊரில் அவங்க இருக்கிற இடத்துல ஜெபம் வைக்கும்போது கலந்து கொள்கிற மகள் தான். 2 பிள்ளைகளுக்கு எஸ்தர், அபிஷா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு பொண்ணு இப்போ காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்தையும் கூட குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவங்க வீட்டுக்கார் பெரும் என்று பேர். ஆமாம், ஏதோ குடும்பம் இருக்கிறதே தவிர சீட்டாட்டத்திலையும் குடியிலையும் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஒரு மனமாற்றத்திற்குள்ளாய் நம்ம சகோதரனை கொண்டு வரட்டும். அந்த குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9ஆம் தேதியே கலைச்செல்வியினுடைய மகன் ரோஹித்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகனுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அதோடு 10ஆம் தேதி சகோதரி பழனியம்மாள் சாராளுடைய குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாளாக இருக்கிறது. 14ஆம் தேதி கலைச்செல்வியினுடைய மகள் கட்சிதா, அந்த மகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. இந்த ஒரே வாரத்தில் அந்த குடும்பத்தில் 2 பேருக்கும் பிறந்த நாள். அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த திருமண நாட்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதை நம்ம பெருசாக ஒரு செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. பண்ணுறவங்க அவங்க வசதியை பொறுத்து பண்ணுங்க, அதில் ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காய் பாதுகாப்பிற்காய் ஜெபிக்க வேண்டும் சபையா என்பதனால தான் இந்த பிறந்த நாளும்
அந்த திருமண நாட்களையும் அறிவிக்கிறோம். தொடர்ந்து அந்த நாட்களில் ஞாபகத்தில் வைத்து அதற்காய் ஜெபியுங்கள். மறக்கிறவங்களுக்காக கூட நன்றி சொல்கிறேன். ஏன்னா மறக்கிறது எல்லாரும் மறக்க முடியாது. அவன் மறக்கிறவங்களும் நமக்கு வேணும். கேட்டால் நான் மறந்துட்டேனே அப்படிம்பாங்க. அதற்காக கூட ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அந்த மிஷனரி காணிக்கை உண்டியல் அந்த காணிக்கையும் சற்று நல்ல கிரியோடு கூட கண்ணோக்கி பாருங்கள். இந்த நாட்களில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜுரம் பரவி கொண்டிருக்கிறது. அந்த ஜுரம் வரும்போது உடம்பு வலி இருக்கும், அதோடு அந்த வறட்டு இருமல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். பரவாயில்ல, எல்லா இடத்துலையுமே அது இருக்குது. ஏன்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு மறந்துடுச்சு. ஒரு வாரம் அதிகமான குளிர் இருக்கும், இது உலகம் முழுவதும் இருக்கிறதுன்னு அறிவிச்சிருந்தாங்க. ஒரு குளிர் இருக்கும் என்று சொல்லி அதற்கு ஒரு பெயர் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ஜுரங்கள், அந்த இருமல்கள். அதனால் நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ அப்படி இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை மாற்றும்படி, தொடர்ந்து அந்த பலவீனங்கள் வராதபடி காத்து கொள்ளும்படி தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். எப்போ நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமோ அப்போ நமக்கு என்ன நன்மை? அதில் என்ன சத்தம் வந்துச்சே? கர்த்தர் ஜெபிக்கலாம் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இதுக்கு தான் நாங்கள் அமைதியாக இருந்துடுறோம். மற்றவங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும் போது அவங்க தலையில் அக்கில் தள்ள குவிப்பாரா? அதாவது நான் என்ன கேட்டேன் கேள்வி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டேன். மற்றவங்களுக்கு அக்கில் தள்ள குவிக்கிறது நமக்கு நன்மையா? எத்தனை முறை கேட்டாலும் யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தான். யார் சிறையிருப்பை மாற்றினாரு? எப்ப அந்த சிறையிருப்பை மாற்றினாரு? அவன் சிறையில் ஒண்ணு இல்லை, ஆனா அவன் அந்த அளவுக்கு பிரச்சனைகள்ல இருந்தான். அந்த பிரச்சனை எப்ப மாறுச்சு? அவன் நண்பர்களுக்காக ஜெபித்த போதுதான் இது மாறுச்சு. நண்பர்களுக்கு என்ன ஆச்சு? அதானே தெரியல. இனி யோபு வாசித்தா தான் எங்களுக்கு தெரியும். 42ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்துக்காங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். யோபுல அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் தான் சொல்றாரு, யோபை போய் உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்கப்பா, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி. அப்போ தன்னை நிந்தித்த, தன்னை கேவலப்படுத்தின, அவமானப்படுத்தின தன்னுடைய நண்பர்களுக்காக இவன் ஜெபித்தான். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், இவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்ப மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால்தான் அந்த சபையில் கூடி அநேக காரியங்களுக்காய் அநேகர்களுக்காய் நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கும் போது அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. அதனால தான் வீட்டு ஜெபங்களில் அருகாமையில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறேன். பக்கத்தில் எல்லா குடும்ப ஜெபங்கள்லையும் கலந்து கொள்வது தம்பி சம்பத்து குடும்பம் மட்டும்தான். ஒரு வாரம் விட்டாலும் அடுத்த வாரங்களில் எல்லா ஜெபங்கள்லையும் கலந்து கொள்வது. அங்கே நடக்கிற அந்த 3-4 ஜெபத்திலையும் மற்றவங்க யாரும் கலந்துக்கிறது இல்லை. அது எங்கேயோ வைக்கிறாங்க, அங்கே ஏங்க போகுது? எங்கேயோ இல்லைன்னா எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு. அவங்களுக்கு மட்டும் வேலை இல்லையா? அவங்க வேலைக்கு போயிட்டு வரலையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க கௌரி முடியாதவங்க, அவங்களும் கலந்து, குடும்பமான வரைக்கும் அவங்களும் அந்த எல்லா ஜபங்கள்லையும் கலந்து கொள்வாங்க. மற்ற ஜபங்களில் கலந்து கொள்ளும்போது அது நமக்கும் ஆசீர்வாதம், அந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். மறந்துடாதீங்க. ரெண்டாவது, இங்கே சபையில் பேசுகிற வார்த்தைகளை நான் அங்கே பேசுறது இல்லை.
அங்கு வரும்போது நாம் எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பான வித்தியாசமான கோணங்கள் ஆவியானவர் அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். ஆமாம், தொடர்ந்து சொன்னது போல இப்போ அந்த உபாகமம் 32:10 வச்சு தான் பார்த்துட்டு வர்றோம். அதுலேயே வித்தியாசமான கோணங்கள் அது போய்கொண்டிருக்குது. அது எவ்வளோ நாள் போகும் என்று தெரியாது. ஆனால் ஜபங்களில் கலந்து கொள்ளுங்க. தொடர்ந்து கட்டடங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். வாலிப மகள் ரேவதிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கொடுக்க வேண்டும். அதோடு சிஸ்டரை மனவேதனைக்குள்ள ஆக்கின அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவதாக சகோதரர்கள் வாங்க. தொடர்ந்து உங்களுடைய வாக்குத்தத்தத்தை, தனிப்பட்ட வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரேசு வாக்கை நம்புவோம், என்றும் கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். கர்த்தரேசு வாக்கை நம்புவோம், என்றும் கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். சுத்தராய் வாழ்ந்துமே தேவ சேவை செய்து இயேசுராஜன் பின் செல்லுவோம். கர்த்தரேசு வாக்கை நம்புவோம், கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். சுத்தி நிற்கும் பாவம் யாவும் முற்றும் தள்ளியே கர்த்தராஜும் சேர்ந்திட முன்னே செல்லுவோம். சுத்தி நிற்கும் பாவம் யாவும் முற்றும் தள்ளியே கர்த்தராஜும் சேர்ந்திட முன்னே செல்லுவோம். தேவ கிருபையில் நிலைத்து நின்றிட தாழ்மையோடு தேவ பாதம் சேர்ந்திடுவோம். கர்த்தரேசு வாக்கை நம்புவோம், என்றும் கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். வானம் பூமி யாவும் முற்றும் மாறி போயினும் தேவ வார்த்தை என்றுமாய் நிலைத்து நிற்குமே. வானம் பூமி யாவும் முற்றும் மாறி போயினும் தேவ வார்த்தை என்றுமாய் நிலைத்து நிற்குமே. சத்திய வாக்கினில் உறுதி அடைந்துமே சத்திய தேவன் வாக்கை நம்பி முன் செல்லுவோம். கர்த்தரேசு வாக்கை நம்புவோம், என்றும் கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர், முற்றுமாக நம்பி முன்னே செல்லுவோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர், முற்றுமாக நம்பியே முன்னே செல்லுவோம். கிறிஸ்து இயேசுவே நமது நம்பிக்கை, பரமதேசம் சென்று ஏகி வாழ்ந்திடுவோம்.
வாக்கை நம்புவோம், என்றும் கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். சுத்தராய் வாழ்ந்துமே தேவ சேவை செய்து இயேசுராஜன் பின் செல்லுவோம். கர்த்தர் இயேசு வாக்கை நம்புவோம், என்றும் கர்த்தர் அவரில் நிலைத்து ஓங்குவோம். கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலும் வந்து கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த 9வது மாதத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய தலையின் மீது இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் நீதிமொழியின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிப்போம். 3:3 துன்மார்க்கரின் வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை இங்க சொல்லி இருக்கிறார். ஆமா, நீங்க இந்த நீதிமொழிகளை நிறைய நீங்க வாசித்து வந்தீங்கன்னு சொன்னா இப்படி 2 பேரையும் இணைச்சாதான் பேசிட்டே வருவார் வசனங்கள். ஒரே வசனத்துல 2 பேரையும் இணைச்சே பேசி கொண்டு வருவார். அப்போ இதுல முதல் இந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கும். அதுக்குள்ள நான் இப்ப கடந்து போகல. அந்த சாபம்னா அது எப்படி இருக்கும், எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு ஒரு பட்டியல் இருக்கு. அதுக்குள்ள நான் கடந்து போகல. அதுக்கு அடுத்த வரியில வரும்போது நீதிமான்களுடைய ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும். மேல வரும்போது துன்மார்க்கர்களின் அப்படின்னு போட்டிருக்கா. துன்மார்க்கன் அது ஒருமையில போட்டிருக்குது. கீழே வரும்போது நீதிமான்களின் அங்க என்ன சொல்லி இருக்குது? பன்மையில போட்டிருக்கு. ஆமா, நீதிமான்களின் வாசஸ்தலத்தையோ ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அல்ல, வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறார்னு போட்டிருக்கலாம். ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? வாசஸ்தலத்தையோ அப்படின்னா அர்த்தம் என்ன? அவன் எனக்குள்ளாய் நீதிமானாய் இருக்கிறபடியினால், அவன் என்னுடைய மகனாய் மகளாய் இருக்கிறபடியினால், என்ன பிரச்சனைகள் எப்படி வந்தாலும் அவனுடைய வாசஸ்தலத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் வாசஸ்தலத்தையோ என்று சொல்லி அங்க ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாசஸ்தலம் என்றால் என்ன? வீடு. சரி, கோடை வாசஸ்தலம்னு சொல்றாங்க. கோடை வாசஸ்தலம் எது? ஊட்டியா? கொடைக்கானல், ஊட்டி, காஷ்மீர், சிம்லா, இப்படி நிறைய இருக்குது இல்ல? அப்போ அது வந்து வீடாயிருமா? என்ன சத்தம் கடிச்ச? தங்குற இடம் இல்ல? அப்போ வாசஸ்தலம் என்று சொல்லும் போது என்ன அப்படின்னு சொன்னா, வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். வாசஸ்தலம் அப்படின்னா அதை கொஞ்சம் பிரிச்சு நீங்க பாருங்க. வாசம் பிளஸ் ஸ்தலம். ஸ்தலம்னா இடம், வாசம் என்றால் அங்கே இருக்கக்கூடியது. அதுதான் வாசஸ்தலம் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ வாசஸ்தலம் என்றால் அது போய் வரக்கூடிய இடங்கள். ஒரு இடத்துல நடந்த சம்பவம் தான். ஊட்டியை பார்க்கணும் அப்படின்னா, ஊட்டி பார்க்கறது தானே பெருசு, இன்னைக்கே பார்த்துரு
அவன் சொல்லி சாப்பாடு எடுத்து வாயில் ஒரு வாய் கொடுத்தா. அப்படி கொடுக்கறதுக்கு அர்த்தமாக, கொடுக்கறதுக்கு பேர் என்ன? ஊட்டி விடுறது. ஆமாம், கொடுத்துட்டு பார்த்தாச்சா ஊட்டி, அவ்வளோதான். இது என்ன ஊட்டி பார்க்க போகிற? எனக்கு சொந்தக்கார பையன் ஒருத்தன் கொடைக்கானல் பக்கத்தில் இருந்தவங்க பண்ணக்காடுங்கிற இடத்துல, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டீச்சர், ஆசிரியர்கள் தான், இறந்துட்டாங்க. அவன் இப்போ மதுரையில் இருக்கிறான், அது வேறு. வந்தவங்களை போய் கொடைக்கானலை சுற்றி காமிச்சிட்டுவான்னு கூட்டு போயிருக்கு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் இருந்தவங்க கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. அதுக்கு அது பக்கம், அந்த கொடைக்கானலுக்கும் நான் சொல்கிற இடத்துக்கும் பக்கம், பண்ணக்காடு அப்படிங்கிற இடம் ரொம்ப பக்கம். அதனால் போய் கொஞ்சம் கொடைக்கானலை சுற்றி காமிச்சிட்டு வா, இது பல வருஷங்களுக்கு முன்னாடி காமிச்சிட்டு வான்னு சொல்லி என் கூட்டு போயிருக்கிறான். போயிட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்துட்டானா. ஏய் என்னடா வந்துட்டேன், எல்லாம் சுற்றி காமிச்சிட்டியா? மாமா எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிட்டேன் மாமா. ஆனால் அவங்க தாய் மாமன் தான் அங்கே இருந்தது, இவர்கள் வேறு இடத்துல இருந்து ஆசிரியர் பணி செய்ததுனால. ஆனால் போனவங்கள்ட்ட கேட்டாங்களா, என்ன எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? சுற்றி பார்த்தோமாவா, நல்லா சுற்றி காமிச்சார் எங்களுக்கு. என்னென்னு கேட்டால், போய் ஒரு இடத்துல அங்கே முக்கியமான ஒரு இடம் போக்கர் வாசன் சொல்லுவாங்க, தொப்புதிக்க அந்த இடத்துல நின்றுட்டு அவங்கள அப்படியே ஒரு சுத்த சொன்னானா. யார கூப்பிட்டு போனவங்கள ஒரு சுத்த சொன்னானாங்கன்னு, நிற்கிற இடத்துலையே இப்படி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பாருங்க, இது இந்த இடம். திரும்ப ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறான், இது இந்த இடம். நின்ன இடத்துல இருந்து இது இந்த இடம். ஆனால் கொடைக்கானலில் ஒரு நாளில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. எங்கே போகணுமானாலும் திரும்ப அது டவுனுக்கு வந்துட்டு தான் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போய் ஆகணும். எங்கே போனாலும் அங்கே வந்து தான் போய் ஆகணும். அப்படியே போடுறதுக்கு வழிகள் அல்ல. அப்போ ஒரே இடத்துல நின்று ஒரு இடத்துல அவன் நின்று சுத்துங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு வந்தான். இன்னொரு இடத்துல வந்து நின்றுட்டு இது இந்த இடம், இது இந்த இடம், இது இந்த இடம், எல்லாம் பார்த்துட்டீங்களா, சரி வாங்க போகலான்னு கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரே பையன் வீட்டுக்கு ஒரு 4 தங்கச்சிமாருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு பொண்ணு இங்கே தாம்பரத்தில் தான் இருக்கிறேன். சரி, அது வேண்டாம். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த ஊட்டி அப்படிங்கிறதுக்கு தமிழில் பல அர்த்தங்களும் உண்டு. அதனால் வாயில் எடுத்து சோறை கொடுத்தாச்சுன்னு சொன்னால், ஒரு இட்லியை கொடுத்தாச்சுன்னா ஊட்டியை பார்த்தாச்சா, பார்த்தாச்சு, ரைட்டு, முடிஞ்சு போச்சு. இந்த வாசஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் இந்த வாசஸ்தலமும் வீடும் ஒன்றுதான். நாம் வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம். கோடை வாசஸ்தலம்னு தான் சொல்லுவாங்களே தவிர வெறும் வாசஸ்தலம்னு சொல்ல மாட்டாங்க. குளிர் வாசஸ்தலம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. கோடைனா என்ன? வெப்பம். வெப்ப நாட்கள்ல தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் கோடை வாசஸ்தலம். அப்ப குளிர் நாள்ல தங்கி இருக்கிறதுக்கு ஒரு வாசஸ்தலம் ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? நம்ம இந்திய தேசத்தை எப்படி சொல்லுவாங்க? படிக்கிற பிள்ளைங்க இந்திய தேசத்தை எப்படிமா சொல்லுவாங்க? அது ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க. என்னது? தீபகற்பம். ஏன் தீபகற்பம்னு அதை சொன்னாங்க? எப்படிமா? அதனால தீபகற்பம்னு சொல்லிட்டாங்களா? அதோடு மாத்திரம் இல்லை, முழு உலகத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லா இயற்கை சூழ்நிலைகளும் இந்தியாவில் இருக்குது. முழு உலகத்திலேயும், அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், ஜப்பான் ஆகட்டும், சைனாவாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் அந்த எல்லா இடங்களிலும் உள்ள இயற்கையின் சூழ்நிலைகள். அமெரிக்கா குளிர் பிரதேசம், அதிகமாக குளிர் இருக்கக்கூடியது. அதனால தான் அவங்க எப்பவும் ஷூ போட்டுக்கிட்டு, எப்பவும் டை கட்டி 2-3 ட்ரெஸ்ஸை உள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறது. அது குளிர் பிரதேசம். இப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. இது எல்லாம் எங்க இருக்குது? இந்தியாவில் இருக்குதா. அதே போல இயற்கைகள்,
இயற்கைகள், அதாவது அந்த மலை, பாலைவனம், வனாந்தரம், காடுகள், விளைச்சலுக்குரிய நிலங்கள், எரிமலை, இது எல்லாம் எங்கே இருக்குது? இந்தியாவில் இருக்கு. உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று இருக்கும், ஒவ்வொரு நாடுகளில். ஆனால் இந்தியாவில் எல்லாம் இது இங்கே இருக்கிறதுனால தான் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு இருந்தாலும் இப்படி இருக்கிறதுனால தான் இது தீபகற்பம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இது சரித்திர வகுப்பு எடுக்கலை நான். ஆமாம், ஹிஸ்ட்ரி நினச்சிக்கிற கூடாது. என்ன இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தராங்களா? சொல்லி கொடுப்பாங்கப்பா. கவனிக்கிறதுலன்னு வேணா சொல்லு. இந்தியா எப்படின்னு எப்படி சொல்ல, தீபகற்பம்ங்கிறதுக்கு என்ன எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? உங்களுக்கு கேட்டால் தெரியாது. ஏன்னா அது இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, 4 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது, அதெல்லாம் இப்போ தெரியாது. இப்போ ஸ்கூலுக்கு போகிறவங்கள்ட்ட தானே கேட்கணும். சரி, ரைட். உங்கள் கிளாஸில் என்னவோ சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆமாம், ரைட். அப்படி என்றால் இந்த வாசஸ்தலம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்போ நாம் இருப்பது வீடா வாசஸ்தலமா? நாம் இருப்பது வீடு. வாசஸ்தலம் என்று அந்த சூழ்நிலைக்கு போய்விட்டு வர்றது தான். கோடை வாசஸ்தலம்னா நம்ம அங்கே போய் தங்கி இருக்க போறது ஒன்றும் இல்லை. அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறாங்க, அது வேறு. வாசஸ்தலம் என்றால் வாசம் பண்ணக்கூடிய இடம், போயிட்டு வரக்கூடிய இடம் தான். ஆனால் அது வீட்டோடு இணைந்தது தான், மறந்துடக்கூடாது. அது இணைச்சு வேணா ஒரு வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 25:29 வாசிங்க. லேவி 25:29. மதில் சார்ந்த பட்டணத்தில் உள்ள தன் வாசஸ்தலமாகிய வீட்டை, வாசஸ்தலமாகிய வீட்டை. அப்ப வாசஸ்தலம் எதுக்கு ஒப்பாய் சொல்லி இருக்குதுங்க? வீட்டிற்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது. மதில் சூழ்ந்த பட்டணம். மதில் சூழ்ந்த பட்டணம்னா என்ன? காம்பவுண்டு போட்டது. அதாவது அன்னைக்கு ஊருக்கு காம்பவுண்ட் இருந்தது, இன்னைக்கு வீட்டுக்கு காம்பவுண்ட் ஆயிடுச்சு. இல்ல, இன்னைக்கு ரூமுகளுக்கு கூட தனியா காம்பவுண்டு போடணும். வீட்டுக்குள்ளேயே ரூமுகளுக்கு தனியா காம்பவுண்டு போடணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சரி, நான் அதற்குள்ளெல்லாம் விரிவாய் கடந்து போல. அப்படி என்றால் வீடும் வாசஸ்தலமும் ஒன்றுதான். ஆனால் நாம் இருக்கக்கூடியது வீடு. வாசஸ்தலம் என்பது போய் வரக்கூடிய ஒரு இடம். ஆனால் அது ரெண்டும் ஒன்று தான், அதில் மாற்றம் இல்லை. இப்போ நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம் நீதிமானா இருக்கும் பட்சத்தில், நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்றால் யார்? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நீதிமான். அதை விசுவாசி என்று சொல்லலாம். அவர்கள் நீதிமான் என்ற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் யார்? நான் தான் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் அந்த ஒரு உரிமை வரல. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம் நமக்கு தெரியுது. அப்போ இல்லைனா தான் நான் தான் வந்திருக்குமே, நாம் தான் வந்திருக்குமே அந்த வார்த்தை. பொதுவில் சொல்லுவது எதுவும் லகுவான காரியம். தனிப்பட்ட ரீதியில் அது எப்படி இருக்கிறது என்பதுதான் கேள்வி. தேவனுக்கும் நமக்கும் தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கிறது, அதுதான் முக்கியம். அப்ப நீதிமானாய் மாற்றப்படும் போது அவர்களுடைய வீட்டை, அவர்களுடைய வாசஸ்தலங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டை ஆசீர்வதிக்கிறதுனால என்ன நன்மை? சமீபத்தில் ஒரு வீட்டு ஜபத்தில் அதை பார்த்தோம்.
சமீபத்தில் அதை பார்த்தோம். இப்ப இந்த முடிந்த மாதத்தில் தான் பார்த்தோம் ஒரு வீட்டு ஜெபத்தில். சகையினுடைய காரியத்தை எங்க பார்த்தோம்? வீட்டு ஜெபத்தில் பார்த்தோமா, அங்கே சர்ச்சில் பார்த்தோமா? வீட்டில் தானே பார்த்தோம். உங்கள் வீட்டில் பார்த்தோமா? உங்கள் வீட்டில் அங்கே ஒரு சிலர் வந்திருக்க வாய்ப்புகள் இல்லை. சகையினுடைய சம்பவத்தில் வரும்போது அப்போ லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் வரும்போது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, அதுக்கு மேல உள்ளத இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதை பார்த்தோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்ன பிரயோஜனம்? ரட்சிப்பு என்றால் மீட்பு, விடுதலை. இன்னைக்கு எதுல இருந்து விடுதலை வேணும்? நம்முடைய பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். நம்முடைய பலவீனங்கள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும். நம்முடைய வியாதி சோர்விலிருந்து ஒரு விடுதலை வேணும். நம்முடைய பொருளாதார கஷ்டங்கள்ல இருந்து ஒரு விடுதலை வேணும். எதிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு விடுதலை தேவை. அதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. பழைய ஏற்பாட்டில் நான் ஏற்கனவே சொல்லிக்கொண்டு வர்றது போல, பழைய ஏற்பாட்டில் வந்து பாவத்தை குறித்தான ஒரு ரட்சிப்பு கிடையாது, மீட்பு தான் அங்கே இருந்தது. நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், அந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாகத்தான் பாவத்தை குறித்ததான ஒரு ரட்சிப்பு. அதை நாம் புரிந்து கொள்ளணும். எல்லாம் ரட்சிப்பு வந்துச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் வர்றதெல்லாம் அப்போ பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை. அது ஒரு மீட்பு. ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறது, ஒரு பிரச்சனையில் இருக்கிறத மீட்டு கொண்டு வர்றது, இது ரட்சிப்பு என்றாங்க போடப்பட்டிருக்கும். அப்படி என்றால் இங்கே இந்த மனிதனுக்கு வந்ததான, இந்த வீட்டிற்கு வந்ததான ரட்சிப்பு சரியா? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்றாரு. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு எதுக்கு? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது. அதைத்தான் அந்த வீட்டுக்குன்னு கோடிட்டு சொல்ற. ஒரு சண்டைன்னா அந்த ஊரே திரண்டு வந்துருச்சுங்க அப்படின்றாங்க. ஊரா பாய் மாதிரி சுத்திக்கிட்டு வந்துச்சு. ஊர்ல இருக்கக்கூடிய ஜனங்கள், அந்த தெருவே அங்கதாங்க நின்னுச்சு. ஏன்னா தெருவு அங்க வந்துச்சு. தெருவில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அதனால அந்த வீடு என்றால் வீடு அல்ல, வீட்டுக்குள் இருக்கக்கூடிய நபர்கள். அதைத்தான் அங்க வாசிக்கிறோம். அதே போலதான் இங்க வரும்போது அந்த வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறேன் என்றால் எழுத்தின்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு அல்ல, அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு. வீட்டிற்கும் அது சொந்தம், அவ்வளவுதான். வீட்டிற்கும் அது, வீட்டுக்கு எப்படி சொந்தமாகும் அப்படின்னு சொன்னா, யோபையும் அவன் வீட்டையும் வேலி அடைத்து அவர் காத்து கொண்டார். அவனை மாத்திரம் இல்லை, அவன் வீட்டையும், வீடென்றால் அவனுக்குரியதான மற்ற எல்லா காரியங்களையும் அவர் வேலியடைத்து பாதுகாத்து கொண்டார். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி அங்கே 3 மாதம் இருந்தபடியினால் அவனையும் அவன் வீட்டாரையும் கர்த்தர் அங்கே, இப்படி நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். சரி, அது வேற மாதிரி போய்கிட்டே இருக்கும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப நீதிமான்களாய் இருக்கக்கூடியதான உனக்கோ எனக்கோ எந்த ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார்? அதில் 2 காரியங்களை மாத்திரம், இல்லாவிட்டால் ஒரு சில காரியங்களை நம்ம வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போறோம், விளக்கி சொல்லாதபடி நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 8:20 வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும்படிக்கு அவர்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பும்படிக்கும். அல்லேலூயா.
களஞ்சியங்கள் நிரம்பும். அதுதான் களஞ்சியம். சிலருக்கு களஞ்சியம்னு பேர் வச்சிருப்பாங்க. களஞ்சியம்னா என்ன? பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம். குடோன், பண்டகசாலைன்னு சொல்லுவாங்க. இங்க கூட விருகம்பாக்கத்தில் இருந்துச்சு. அதை இப்போ அப்படி இருக்கான்னு தெரியல. அது இருக்கா? ஆமாம், அந்த குடோனாவே இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் குடோன்ல. ஆமாம், அந்த குடோன் பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம், அதுதான் குடோன் என்பது. நம்ம வீட்டுக்கு குடோன் எது? கிச்சனா? கிச்சன் தான் குடோன். சரி, ஏன் கிச்சனை குடோன்னு சொல்றோம்? உணவுப் பொருளுங்கிறது மாத்திரம் இல்லை. களஞ்சியம்னு சொன்னா உணவுப் பொருளை மாத்திரம் நம்ம யோசிக்க கூடாது இல்லையா? ஆமா, இந்த புடவை, வேஷ்டி, சட்டை, பேண்டு இதெல்லாம் எந்த குடோன்ல இருக்குது? பீரோ ஒரு குடோனா இருக்குது. நீங்க வைக்கிற 5 காசு 10 காசு, இன்னைக்கு 5 காசு 10 காசு இல்லை, 5 ரூபா 10 ரூபா. ஒரு சகோதரி சமயத்தில் சொல்லும் போது, அந்த 5 ரூபா 10 ரூபாய் பற்றி சொல்லும் போது, என் வீட்டுக்கார் நல்லா உண்டியல் எடுப்பார் பாஸ்டர். உண்டியலில் போட்டுக்கிட்டே வருவேன் நான். ஒரு நாள் உண்டியலை எடுக்கலான்னு எடுத்தா அந்த உண்டியல் மட்டும் கையில் வருது. அப்போ இந்த மாதிரி உண்டியல் இருக்கும், இந்த மாதிரி உண்டியல் இருக்கும். இதை எடுத்தா உண்டியல் மட்டும் கையில் வருது. நான் போட்டது ஒன்றும் காணோம். காணும்னா என்னன்னா, இந்த அடிப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு இதை வச்சிருக்கிறான் அந்த வீட்டுக்காரன். மனைவி இதில் போட்டுக்கிட்டே வருவாங்க. இவங்க போட்டு அந்த பக்கம் போக அவன் இதை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு போயிடும். எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு தான், வேற எதுக்கும் இல்லை. தண்ணி அடிக்கிறதுக்கு தான் அவன் போறது. கடைசியில் பார்க்கும்போது அங்கே வெறும் டப்பா தான் இருக்குது, அடியை காணும். என்ன என்கிட்ட சகோதரி சொன்னதான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது உண்மை, அது எனக்கும் தெரியும். அது அந்த சம்பவங்கள் அப்படி நடக்குதுங்கிறது அப்பவே தெரியும். அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பொருள்களை வைக்கக்கூடியது, அது பணமாக இருக்கட்டும், நகைகளாக இருக்கட்டும், அது எல்லாம் என்னதான்? அது நமக்குரிய குடோன். இப்போ 1 கிலோ 2 கிலோ தங்கம் வச்சுக்கிறவங்களுக்கு அது குடோனா இருக்கும். நம்ம அந்த 1 கிராம் இல்லை ஒரு சவரன் இல்லை 2 சவரன் வச்சுக்கிறவங்களுக்கு நமக்கு அது வைக்கிற இடம் குடோனா இருக்கும். அவ்வளோதான். அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி உள்ளது. அது என்னவாய் மாறுகிறது? குடோனாய் மாறுகிறது. இங்க வரும்போது நம்முடைய களஞ்சியங்களை அவர் நிரப்புவார். லேலுயா. அப்போ களஞ்சியம் என்றால் பொதுவாய் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப நம்ம எதை சேர்த்து வைக்கிறோமோ அதை நிரப்புறாரு. அது நம்முடைய பொருளாகட்டும், நம்முடைய ஏதோ நமக்கு தேவையோ அதை நிரப்புகிறார். சரி, அதுலயே மேல உள்ள அந்த வரியில் என்ன வாசிக்கிறோம்? அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறோம். என்னை சிநேகிக்கிறவர், அவரை சிநேகிக்கிறவர்கள் யார்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் அவரை சிநேகிக்க முடியும். அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடியவர்களைத்தான் கர்த்தர் நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவர்கள் தான் அவரை சிநேகிக்கிறார்கள். அவர்களுடைய களஞ்சியம் தான் நிரம்புமா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை. மெய்ப்பொருள்னா என்ன? உண்மையான பொருள். அப்போ பொய்ப்பொருள் ஒண்ணு இருக்குதா? இருக்கு. எல்லாவற்றிலும் ஒன்று உண்டு. அதனாலதான் இங்கெல்லாம் பொருளைன்னு பொதுவா போட்டிருக்கலாம். மெய்ப்பொருள்னா நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. நம்ம வீட்டில் சேர்த்து வைக்கிற எல்லா பொருள்களும் என்ன ஆயிடுது? காணாம போயிடுது. செலவு பண்ணுது, காணாம போகுது, திருடு போகுது, ஏதோ ஒண்ணு போகுது. அப்போ இங்க சொல்லும் போது அவர் மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது?
அவர் கொடுக்கிற சமாதானம். அதோடு மாத்திரமல்ல, பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கக்கூடியதான அந்த பொருள்கள். பரலோகத்தில் ஒரு களஞ்சியம் இருக்குது நமக்கு. அந்த களஞ்சியத்தில் போடுறத யாரும் திருட முடியாது, கண்ணமிட முடியாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே செல் அரிக்காது, பூச்சி அரிக்காது. இன்னும் இந்த வாலிப பிள்ளைய தான் படுத்து கிடக்கும் போதெல்லாம் அந்த ஒரு செல் அரிச்சிட்டு போயிடுது, சைடில் கரையை அரிச்சிட்டு போயிடுது. அவன் அந்த காலேஜுக்குள்ளே போகிற பிள்ளைகளுக்கு மட்டும் இந்த காதுக்கு பக்கத்துலேயும் இந்த காதுக்கு பக்கத்துலேயும் அந்த கரையான் வந்து அரிச்சிட்டு போயிடுது. கரையான்னா தெரியுமா? என்னன்னு கரையானா தெரியுமாப்பா? கரையான் தெரியுமா தெரியாதா? என்னது கரையான்னா? மரத்தில். அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஏன் முடிய மட்டும் கரைக்குதுன்னு எனக்கு தெரியல. கரையான் அப்படி கரைக்குமா? ஆமா, கரைக்கும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த பீரோ கட்டிலெல்லாம் எடுத்துட்டு போக வந்திருக்காங்க, டிவி முதற்கொண்டு. அந்த வீட்டுக்காரன் அதெல்லாம் வித்து சாப்பிட்டான் போல இருக்குது. கட்லு, பீரோ, அந்த டிவி இதெல்லாம் வித்து சாப்பிட்டான். பெண்ணு வீட்டில் இருந்து போய் ஒரு பிரச்சனை, அது நிமித்தம் அதை எடுக்க போகும்போது அதெல்லாம் கரையா அரைச்சிருச்சு அப்படின்னா. எதை? பீரோ, கட்லு, டிவி. அப்போ அதெல்லாம் அரிக்கும் போது இந்த முடி அரிக்காதா? எப்பா என்ன பார்த்து சொல்லுங்கப்பா, அரிக்குமா அரிக்காதப்பா? என்ன சொல்றீங்க? அரிக்குமா அரிக்காதா? அரிக்கிறதுல அதுதான் அரிச்சிருது. அப்படி அந்த கரையானுக்கு அந்த மருந்து இருக்கு, அந்த மருந்தை ஊத்தி விட்டா அது அரிக்காது. செல் அரிக்காத மருந்து இருக்குது. அந்த மருந்தை கொஞ்சம் ஊத்தி விட்டோம்னா அந்த கரையான் வராது. அது ஒரு நாளைக்கு அந்த மருந்தை நான் உங்களுக்கு ஊத்துறேன். அது இப்ப வேண்டாம். அப்போ இங்க வரும்போது நீதிமான்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய வேத வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் அவரை சிநேகிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அப்பொழுது அவர் நம்மை சிநேகிக்கிறார், நம்மை நீதிமானாய் மாற்றி நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படியாய் செய்கிறார். இங்க உள்ள களஞ்சியம் மாத்திரமல்ல, பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்கள் சேரும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இங்க உள்ள பொக்கிஷம் அழிஞ்சு போகும். ஆனா பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் எவ்வளவு நாளானாலும் அது என்ன செய்யாது? அழியாது. இது ரெண்டையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளில் 10:3 வாசிப்போம். பசியினால் வருந்த விடார். இந்த மாதத்துல பசியினால வருந்த விட மாட்டார். நீதிமான்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். பசியினால் அவர் வருந்த விட மாட்டார். சில வேளை நான் சாப்பிட முடியலன்னு பசியா இருக்கலாம், இல்ல எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பசியா இருக்கலாம், அது வேறு. ஆனால் எனக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வழி இல்லை என்று சொல்லி பசியாய் இருக்க வைக்க மாட்டார். அல்லேலூயா. அப்படி என்றால் அதற்குரியதான வருமானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த ஆகாரத்திற்கு தேவையான ஆகார பொருள்களுக்கு தேவையான அதை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்து அந்த ஆகாரம் நம்முடைய வீட்டிலே வந்து சேரும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்ப பசியினால் அவர் விடமாட்டார். இது ரெண்டு. ஒன்று, களஞ்சியங்கள் நிரம்பும். பூலோகத்தில் உள்ள களஞ்சியம் முக்கியம் அல்ல, பரலோகத்தில் உள்ள களஞ்சியங்கள் நிரப்பும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இரண்டாவது வரும்போது பசி, அதை நமக்கு மாற்றுவார். மூன்றாவது 10:24 வாசிப்போம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும்.
நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா புரிந்து கொள்ளணும். மேல என்ன வாசகம்? அதுல துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும். கீழே வரும்போது விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, இது 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 உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு புரியல. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடுகிறது. அப்ப எதை குறித்து அவன் பயப்படுறானோ அது அவனுக்கு நடக்கும். ஆனா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானா இருக்கிறவன் இன்னைக்கு எனக்கு ஒரு குவார்டர் கிடைச்சா போதும், ஆஃப் கிடைச்சா போதும் நினைச்சுக்கிட்டு இருப்பானா? நினைக்க முடியுமா? முடியாது. ஏன்? அவன் நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறான். அவனுக்கு அது, நான் ஏற்கனவே உங்களுக்கு வீட்டு ஜபங்கள்ல சொன்னா இங்க சொன்னான்னு தெரியல. நான் ஒரு ஜெயின் ஸ்மோக்கர், தொடர்ந்து பீடி சிகரெட்டுகளை உபயோகப்படுத்தக்கூடியவன் ஒருவன். சிஎஸ்ஐ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் அந்த பழக்கங்கள் என்னிடத்தில் இருந்தது. ஏன்னா விடுதியில் தங்கி படித்தபடினால் சிறு வயதிலே உருவான பழக்கங்கள் அது எனக்கு. புளிய மரத்தில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பீடி குடிப்பேன். அப்போ துண்டு பீடிகை, கீழே கிடக்கிற பீடிகளை எடுத்துட்டு போய் இந்த குடிச்சிட்டு போடுவாங்க. 4வது 5வது படிக்கும்போது புளிய மரத்தில் அப்போ என்னன்னா அங்கே மறைஞ்சிட்டு குடிச்சா யாருக்கும் தெரியாது மரத்து மேலே இருந்து குடிச்சாங்க. அது இப்போதான் தெரியுது, அங்கேருந்து குடிச்சா தான் எல்லாருக்கும் தெரியும் போக போகுதே என்னன்னு. தீக்குச்சிகளையும் அப்போ பெட்டி வரும், இந்த அட்டையில் வரும் பெட்டி. அப்போ அதில் அந்த சைடில் கறி மருந்தெல்லாம் இதை கிழிச்சு ஒரு பேப்பரில் சுற்றி அங்கே ஏதாவது பொந்தில் வச்சுட்டு வருவோம், அந்த மரப்பொந்தில். ஏன்னா மறுநாள் போன வேணும்ல. அப்படி வளர்ந்தவன் தான். வளர்ந்து ஓரளவுக்கு வாலிபத்தில் வந்தோன்னா வீட்டுக்கு தெரியும். ஆனால் நேரடியாக அவர்கள் அதை பார்க்கல, அதனால கேட்க முடியாது. அதனால ஜெயின் ஸ்மோக்கர் தான். கள்ள குடிச்சிட்டு டெலிபோன்ஸில் வேலை செய்யும் போது அந்த போதையில் இருந்துருச்சு. உப்பு எது சோறு எதுன்னு தெரியாம கல் உப்பு அள்ளி தின்ன காலங்கள் உண்டு. ஏன்னா கல் உப்பும் சோறு மாதிரி தானே இருக்கு. கல் உப்பா சோறா என்று தெரியாத சூழ்நிலைகளில் இருந்த காலங்கள் உண்டு. 6 பேர் 7 பேர் அந்த இதில் இருப்போம். டெலிபோன்ஸில் வேலை செய்கிறவங்க கஞ்சா ரவுண்டில் போட்டு வருவோம். புகை கொஞ்சம் வெளியே வரக்கூடாது, வந்தால் போத போயிடும். இந்த பழக்கத்திற்குள்ளாம் இருந்தவன் நான். அதனால தான் அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்த உடனே நான் தெரிந்து கொள்றது, ஓ இதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சாராயம் கள்ளும் அதிகமாக அந்த பழக்கத்தில் இருந்தவன் தான் நான். கர்த்தர் என்னை என்றைக்கு தொட்டாரோ அன்றைக்கு அந்த பழக்கங்களை நான் விட்டேன். கடைசி சிகரெட்டுன்னு சொல்லி அதை இழுத்துட்டு எந்த இடத்துல போட்டு அதை மிதிச்சிட்டு நான் கடந்து வந்தேனுங்கிற அந்த இடம் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் உண்டு. நானும் என் தம்பியும் போய்கிட்டு இருந்தோம். அவனுக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. என்னுடைய சித்தப்பா பையன். நான் அது செஞ்சுட்டு ஆமாம் ஒரு இடத்துல போட்டு அதை மிதித்து விட்டு இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கடந்து வந்த நாட்கள். அப்ப என்றைக்கு கர்த்தரை சரியாய் நான் பிடித்து கொண்டேனோ அன்றைக்கு என்னை அவர் பொறுப்படுத்திக் கொண்டார். அதுக்கு பின்னாடி தான் எனக்கு டிபி வியாதி வந்தது. கர்த்தர் அதிலிருந்தும் தெய்வீக சுகத்தை கொடுத்தார். அது வந்ததற்கு காரணம் என்னிடத்தில் இருந்த தவறான பழக்கங்கள். தண்ணி அடிப்பது, சிகரெட் குடிப்பது, பீடி, இந்த பழக்கங்கள் இருந்ததுனால தான் டிபி நோய் வந்தது.
நம்மை நீதிமானாய் மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு நீதிமான் எனக்கு இன்னைக்கு கோட்டர் கிடைச்சா போதும், ஆஃப் கிடைச்சா போதும் நினைக்க வாய்ப்புகள் இல்லை. அவனுக்கு சாதகமான நன்மையான காரியங்களை அவன் யோசித்துக் கொண்டிருப்பான். துன்மார்க்கன் அவனுக்கு விருப்பமான காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்பான். அப்ப நீதிமானாய் நீ மாற்றப்பட்டிருப்பாய் என்றால் நீ விரும்புகிற காரியத்தை இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அது உன்னுடைய பார்வையில பெருசா இருக்கலாம், நம்முடைய பார்வையில பெருசா இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில சின்னதுதான். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அப்ப நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்ட நிலைமையில் இருப்போம் என்றால் நாம் விரும்புகிற காரியத்தை நமக்கு அவர் நிச்சயமாக கொடுப்பார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்திலே உண்டு. இந்த ஞானவான் யார்? ஞானவான் யார்? நீதிமானைத்தான் ஞானவான் என்று மாற்றப்படுற சொல்லி இருக்கிறதுங்க. கர்த்தருக்குள் நீதிமானாய் இருக்கக்கூடியவர்களை ஞானவானாய் மாற்றி வைக்கிறார். அந்த ஞானவானுடைய வீட்டிலே என்ன இருக்குமா? திரவியம். திரவியம்னு சிலருக்கு பேர் உண்டு. திரவியம்னா என்ன அர்த்தம்? திரவியம் என்றால் என்ன அர்த்தம்? பொருட்களுடைய சேர்க்கை, அதிகமாய் பொருள்கள் இருப்பது. எந்த பொருள்லாம் இல்லை, அதிகமாய் பொருள் இருப்பதால் தான் திரவியம். அந்த திரவியத்தையும் எண்ணெய் ஏன் போட்டிருக்குதுங்க? நம்ம பிள்ளைங்க யாரும் தலைக்கு எண்ணெய் வைக்கிறதே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் அது எண்ணெய் வைங்கப்பா, அது உங்கள் உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி. அதுக்காகத்தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. காலேஜுக்கு போகும்போது நீங்கள் எண்ணெய் வைக்காமல் அது காற்றுல பறந்துட்டு போட்டு நீங்கள் பறக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. உங்கள் முடி, இவங்க முடி பறக்கிறதான் சிக்கல். பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்துலையும் பக்கத்தில் இருக்கிறவங்க கையிலையும் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் ஏன் முடி மாட்டிக்கிருச்சு, ஏன் முடி மாட்டிக்கிருச்சுன்னா ஓ முடி மாட்டிக்கிருச்சு அவனா வந்து பிடிச்சி இழுத்தான், இல்லை அந்த கொக்கியில மாட்டிக்கிருச்சா, காற்றுல போய் அது மாட்டிக்கிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு போனீங்கன்னா அது தெரியாது. ஆனால் அன்னைக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க தெரியுமா? தலைக்கு எண்ணெய் வச்சா அவங்க நாட்டுப்புறம். தலைக்கு எண்ணெய் வைக்கிறவங்க யாரா? நாட்டுப்புறமா. அது இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது எங்க இருந்து வந்த கலாச்சாரம் தெரியுமா? சினிமாவில் இருந்து வந்த கலாச்சாரங்கள். அங்கதான் உருவாக்குனாங்க அதை. ஆமா, பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் என்ன போடக்கூடாது, பட்டணத்தில் இருக்கிறவங்களாம் கண்ணாடி போட்டுக்கணும் சின்ன வயசுலயே. கிராமத்தில் இருக்கிறவங்க சின்ன வயசுல கண்ணாடி போட மாட்டாங்க. ஏன்னா பட்டணத்தில் இருக்கிறவங்க எண்ணெய் வைக்கிறது கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாளாவது வைங்க. ஏன்னா அன்னைக்கு இங்கே சர்ச்சைக்கு வரீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, எண்ணெய் வந்து உங்களுக்கு குளிர்ச்சியை கொண்டு வரும், சரீரத்தில் பல வியாதிகளை குறைக்கும், பல வியாதிகளை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் எண்ணெய் வைக்கணும்னு சொல்கிறேன். அதனால எண்ணெய் வச்சே குளிக்கணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு குளிக்கிறதே கிடையாது. பிறகு எங்கே எண்ணெய் வச்சு குளிக்க? இல்லை, எண்ணெய் வச்சு குளிக்கணும்லாம் பழைய நாட்களில் சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஆகுது தலைக்கு எண்ணெய் வச்சு குழி அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. எண்ணெய் வைங்க. எண்ணெய் எதற்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது? ஒரு பொருளாதாரத்திற்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது. ஒரு பொருளாதாரத்திற்கு ஒப்பாய், அபிஷேகத்திற்கு ஒப்பாய் சொல்லி இருக்குது. அப்போ ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார். அதோடு உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான், அது ரெண்டத்தான் இங்க சொல்லி இருக்குது. அதனால முதலாவது நீதிமானுடைய வாசஸ்தலம் என்னவா இருக்கும்? களஞ்சியங்கள் நிரம்பும். எந்த களஞ்சியம்? பரலோகத்துடைய களஞ்சியம், பூலோகத்துள்ள களஞ்சியம் நிரம்பும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவதாக பசி இல்லாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். மூன்றாவதாக விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும். நான்காவது திரவியங்களால் நம்மை நிரப்புவார். அந்த திரவியம் சேர வேண்டும் என்றால் அந்த கையின் பிரயாசம், அந்த எண்ணெய்
பழைய நாட்களில் அந்த எண்ணெய் விற்கிறவங்களை எல்லாம் யாருன்னு சொல்லுவாங்க தெரியுமா? பழைய நாட்களில் உங்களுக்கு தெரியுமா? பழைய ஆட்களுக்கு தெரியும். எண்ணெய் விற்கக்கூடிய எல்லாருமே யாரு? வாணிபம் அப்படின்னாலே வியாபாரம். பொதுவா வாணிபம் அப்படின்னாலே வியாபாரம். எண்ணெய் விற்கிறவர்களை யார் என்று, செட்டியார் என்ற இனத்தை சார்ந்தவர்கள் தான் எண்ணெய் விற்பார்கள். எண்ணெய் செட்டியார்னு பேர் சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்துக்கிட்டாங்க. அது காலப்போக்கில் ஒரு 50 காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் அதெல்லாம் மாறினது. காமராஜர் பீரியடுக்கு அப்புறம், காமராஜருங்க அந்த முதலமைச்சராக வந்ததுக்கு பின்னாடி தான் எல்லா காரியங்களும் டோட்டலாக அது மாறினது. சரி, அதற்குள்ள நான் கடந்து போகலை இப்போ. ஆனால் அந்த எண்ணெய் விற்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த செட்டியார்கள் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த எண்ணெய் விற்கக்கூடியவர்கள், எண்ணெய் வணிகமெல்லாம் அவர்கள் கையில் இருந்தது. அப்போ அது ஒரு பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று எண்ணெய். அபிஷேகத்திற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டது எண்ணெய். இதை இந்த மாதத்திலே கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அதை நாம் என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். சரி, இந்த வாசஸ்தலம் என்று சொல்லும்போது எபேசியர் 2:22 வாசிங்க. அதன் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசு சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, கிறிஸ்துவாகிய அஸ்திவாரத்தின் மீது உங்களையும் ஒரு வாசஸ்தலமாக அவர் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப வாசஸ்தலம் யாராயிருக்கிறோம்? நாமாயிருக்கிறோம். நானாயிருக்கிறேன். நீதிமான் என்பது ஒரு பகுதி. ஆனா அந்த வாசஸ்தலமும் யார்தான்? நான் தான். அப்ப நீதிமானாய் இருந்து நான் வாசஸ்தலமாய் அவருக்குள்ளாய் கட்டி எழுப்பி கொண்டு வரும்போது அவர் என்ன செய்யக்கூடியவராய் இருக்கிறார்? ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். எந்த விதத்தில் ஆசீர்வதிப்பார்? ஒன்று, களஞ்சியங்களை நிரப்புவார். 2 இடத்திலையும். 2வதாக பசி இல்லாதபடி நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். பசி இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய வேலைகள், தொழில்கள் நமக்கு தேவை. அதை கட்டளையிடுவார். 3வதாக விரும்புகிற காரியத்தை கர்த்தர், அதுக்காக எனக்கு ஏரோப்ளேன் வேணும்னு கேட்டுக்கிட்டு இங்க நீங்க சொன்னீங்க நான் ஏரோப்ளேன் வேணும்னு கேட்டேன், எனக்கு கிடைக்கலன்னு கேட்காதீங்க. அப்படி கிடைக்காம போறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த இங்க ஒரு புதன்கிழமை ஜபத்தில் அதை பார்த்துட்டு வரோம். நீங்க வீட்டில் போய் வேணா வாசித்துக்கங்க. யாக்கோபு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிங்க. நம்ம ஜபத்திற்கு ஏன் பதில் இல்லை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்குது. நம்ம ஜபத்திற்கு ஏன் பதில் இல்லை என்பதை குறித்து அதில் சொல்லியிருக்கு. அந்த வீட்டில் போய் வாசித்துக்கங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில். அப்போ நாம் விரும்புகிற காரியத்தை அவர் இந்த மாதத்திலே கொடுப்பார். 4வதாக திரவியம். திரவியம் என்றால் ஒரு சொத்துக்களை சேர்த்து வைக்கக்கூடிய அதாவது ஒரு குவியல், சொத்து குவியல்னு வைங்களேன். அப்போ நமக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்கிறவராகவும், என்ன என்று சொல்லும் போது ஆவிக்குரிய ரீதியில் அபிஷேகத்திற்கும் உலக ரீதியில் பொருளாதாரத்திற்கும் ஒத்திருக்கிறபடினால் நம்முடைய பொருளாதாரங்களையும் அவர் இந்த மாதத்தில் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்கள் நமக்கு சொந்தமாகட்டும். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்.